தேர்ந்தெடுக்க தவறிவிட்டீர்கள் என்பது எனது தாழ்மையான கருத்து. சேவை செய்யணும் தான் நாங்கெல்லாம் வரோம், இல்லைன்னா கவர்னராகவே இருந்திருப்பேன். ஒன்று, அதனால் இதற்கு நான் கருத்தை சொல்லிக் கொள்கிறேன். இரண்டாவது, நான் ஸ்டாலின் போன்றவர்கள்ட்ட ஒன்றை வைக்கிறேன், உங்க இணையதள வாசிகளை அடக்கி வையுங்கள். சும்மா இஷ்டத்துக்கு எழுதுனா தோல்வி என்பது எல்லாருக்கும் தான் வரும். ஆக இஷ்டத்துக்கு எழுதுறாங்க, மறுபடியும் என்ன பரட்டான ஆரம்பிச்சிருக்க. சொல்றேன், பரட்டனால இது ஒரிஜினல்பா, இது ஒரிஜினல். விளையாடுறீங்களா? ஆமா, பரட்டா கரெக்ட்னு சொல்லிட்டேன். அது இணையதள வாசிகளை அடக்கி வைங்க. மூஞ்ச விகாரமா போறது இன்னைக்கு ஒருத்தன் போட்டிருக்கான், மூஞ்ச என் மூஞ்ச விகாரமா. நான் ஒன்னும் அழகி கிழங்கெல்லாம் சொல்லிக்கலையே, நாங்க மக்களுக்கு அழுக்காதான் இருப்போம். ஆனா உங்க இணையதள வாசிகளை அடக்கி வைக்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். அதனால தோல்வி எல்லாம் சகஜம்தான். இப்ப அகில இந்தியாவில் நாங்க வெற்றி பெறலையா? இப்ப 40 MP வச்சிருக்கேன், என்ன செய்வீங்க? வெளிநடப்பு செய்வீங்க. நாங்களா தான் வழி நடத்திருப்போம், நீங்க வெளிநடப்பு செய்வீங்க, அவ்வளவுதானே. நான் போன வாட்டியே ஒரு பதிவு போட்டேன், காதருந்த ஊசி மாதிரிதான், எதுக்கும் பயன்பட மாட்டாங்க இவங்கெல்லாம். போய் கலாட்டா பண்ணுவாங்க, வெளிநடப்பு செய்வாங்க, இங்க உள்ள MP கடிதம் எழுதுவாங்க. அதனாலதான் ஸ்டாலின் தப்பு செஞ்சுட்டாரு. ஏனென்றால் மத்திய உள்ள ஆட்சியோடு இணக்கமாக இருந்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு அது தேவையில்லை, வெறும் அரசியல் தான் உங்களுக்கு தேவை. அதனால தமிழ் மக்களுக்கு நீங்கள் துரோகம் இழைத்து விட்டீர்கள் என்றுதான் நான் தெளிவா சொல்ல முடியும். ஆனாலும் எங்கள் பணி தொடரும். இந்த அலுவலகம் மக்களுக்காக பணியாற்றும். இன்னொன்று, நான் அரசியல் தொடர்பு இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சவுத் சென்னை, சவுத் சென்னையின் தென் சென்னையின் தோழர்கள் அப்படின்னு எங்களோடு இணைந்து பொது சேவை, அரசியல் சார்பற்ற பொது சேவை செய்ய விரும்பும் இளைஞர்கள் 9509999991 ஏற்கனவே இந்த எண்ணு கொடுத்துருக்கேன். இல்லை, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏனென்றால் பெரிய இளைஞர் படை, பெண்கள் படை தேவை இருக்கிறது மக்களுக்கு சேவை செய்வதற்கு. அதனால இந்த சேவை நிச்சயமாக தொடரும். தென் சென்னையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் நாங்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினர். ஏன் நான் இந்த அலுவலகத்தை திறந்தேன்னா, நான் சுற்றுப்பயணம் செய்தேன். அது வெறும் பிரச்சாரத்திற்கான சுற்றுப்பயணம் அல்ல, மக்களுக்கான சுற்றுப்பயணம். மக்களுக்கான சுற்றுப்பயணத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த குறை, எங்கெங்க குப்பை, எங்கெங்க குப்பை கூலங்கள், எங்க உள்ள அடைப்பு, எங்க சாக்கடை, எங்க வாகன நெரிசல் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறோம். இதை சரி செய்யவில்லை என்றால் நானே இறங்கி போராடுவேன் தென் சென்னையில். சும்மா மக்களின் வாக்குகளை வாங்கிக்கிட்டு உள்ளே இருக்கிறதுக்கு இல்ல மக்கள் வாக்களித்தது. அதனால தென் சென்னையின் பிரச்சனைகளை போராடி தீர்ப்பதற்கு நாங்கள் முன்னிற்போம். இங்கே